வித் லவ். இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு ஒரு 2-3 படம் ஞாபகம் வந்துச்சு. ஒன்று வந்து 96, ஒன்று வந்து மெய்யழகன், இன்னொன்று வந்து நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபீல் குட் மூவி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. லைக் அவங்க அப்பா அந்த கதையில் ஒரு இது, அவங்க அப்பாட்ட போய் அவங்க அப்பாட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டியா, ஸோ நீ எல்லாத்துட்டையும் வந்து சாரி கேட்கணும், சாரி கேட்குறது தப்பு இல்லை, அந்த மாதிரி நிறையா சுற்றி இது சொல்லிகிட்டே இருந்தாங்க. கதையை பார்த்தா சிம்பிளாக வந்து 2 பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு மூடிட்டு கல்யாணம் பண்ண வேண்டியதானே. சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து சின்ன வயசில் படித்த லவ் பண்ண ஒரு 2 பேர்த்த போய் மீட் பண்ணி மறுபடியும் வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக தேவையில்லாத ஆணி. எதுக்கு போய் அவங்கள தேடி, ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களை தேடி போய் வந்து லவ்வை சொல்லணும். இதில் வந்து ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் இருக்கும், ஹீரோயினுக்கு ஒரு பையன் மேலே லவ் இருக்கும். ஹீரோ போய் பார்த்தோன்னே என்ன சொல்லுவான்னா, இப்போ மட்டும் அவள் ஓகே சொன்னான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் பின்னாடி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் போய் பார்த்துட்டு அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஹீரோ அவங்க 2 பேர் ஸ்டில் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு வந்துடுவான். இதெல்லாம் வந்து எதுக்கு? இது வந்து ஒரு கதையாகவே வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சது. நடுவில் அந்த ஹீரோயின் பெரிய புளுத்தி மாதிரி, உங்கள் அப்பாட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டியா, நீ சாரி கேட்குறது தப்பு இல்லை, உன் தப்பை டிஃபெண்ட் பண்ணாத, அந்த மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவள் தான் வந்து மதர் தெரசா மாதிரியே பண்ணுவாள். ஐயோயோ சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பட் ஸ்டில் படம் வந்து இந்த 96 ஆயில் இருந்தாலும் பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப மோசமாலாம் இல்லை. நான் ஒரு 7-8 காமெடியெலாம் நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. ஹீரோ வந்து கொஞ்சம் வந்து பிரதீப் ரங்கநாதனை மிமிக் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க அப்படின்னா இது வந்து நல்லாவே இருந்திருக்கும். நல்லாவே இருந்திருக்காது. ஸ்டில் அந்த கதையில் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஸ்டில் இது வந்து ஓகே, படம் பார்க்கலாம், போர் அடிக்கிறப்ப பார்க்குற மாதிரி ஒரு படம் தான். பட் இட்ஸ் நாட் அ ஃபீல் குட் மூவி. ஓகே, இது வந்து ஒரு லவ் படமாக நம்ம எடுத்துகிட்டு தாராளமாக பார்க்கலாம். அவன் வந்து செலிப்ரிட்டி, ஓகே, இவன் வந்து டிசைனரு, இவனுக்கு வேலையே இருக்காதா, அவன் பின்னாடி சுற்றிட்டே இருப்பான். லைக் அந்த சைல்ட்ஹுட் லவ்வை தேடுற அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு. ஓவராலாக கன்ஃபார்மாக பார்க்கலாம், தப்பே வராது, நல்ல படம் தான். மற்ற படத்தை கம்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து எவ்வளவோ நல்ல படம், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. கன்ஃபார்மாக ஒரு டைம் தேட்டரில் பார்க்கலாம்.